இன்னொரு விஷயம், நாங்க இந்த நம்ம சமுதாயத்துக்கு வாய்ப்பு வேணும், தொடர்ந்து நம்ம புறக்கணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம் சொல்லி நம்ம பெல் ஹோட்டல் வச்சு ஒரு கூட்டம் நடத்தி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும். அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு அப்புறம் நம்மளுடைய அடுத்த இது எல்லாரும் சொன்னாங்க, நீங்க சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் போய் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் எல்லா கட்சியினுடைய தலைமைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சென்னைக்கு சென்றோம், பல்லாயிரம் ரூபாய் செலவு, எல்லாரும் அவங்க சொந்த பணத்தை செலவு பண்ணாங்க. சென்னைக்கு சென்றோம், அங்க பத்திரிகையாளர் மன்றத்தில் பேட்டி கொடுத்தோம். ஆனா அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் நாங்க கொடுத்த பேட்டிய எந்த ஊடகமும் ஒளிபரப்பல, அதை பெருமையோட சொல்லிக்கிறேன். ஆனா மனம் தளரல. ஆனா அந்த பத்திரிகையாளர் மன்றத்தில் நாங்க பேட்டி கொடுத்துட்டு இருக்கல, அங்க உள்ள ஒரு பத்திரிகையாளர் எங்கள்கிட்ட கேட்கிறாரு, நீங்க எங்க பேட்டி கொடுக்கீங்க? இல்ல கட்சி தலைமையை நீங்க கட்சி தலைமைகளுக்கு தெரியணும்னு சொல்லி நாங்க சென்னையில பேட்டி கொடுக்கிறோம். இல்ல நாங்க கடற்கரையில் ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறனால சென்னைக்கு வந்திருக்கிறோம். இல்ல நீங்க உங்க ஊர்லயே ஒரு மாநாடு நடத்த முடியுமா அவர் கேட்கிறாரு. யாரு சொல்லி கேட்டாரு தெரியல. ஒரு வாரத்துல எங்க ஊர்ல ஒரு மாநாடுன்னு சொன்னேன். நான் சும்மா தான் சொன்னேன், ஒரு வாரத்துல ஒரு மாநாடு. அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதுக்காக. ஆனா அங்க பத்திரிகையாளர் மன்றத்தில் நாங்க ஒடுக்கப்பட்டோம். அப்பவே நினைச்சோம் நம்ம இன்னும் அதிகமா வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஒரு வாரம் தான். எப்படிப்பட்ட ஆற்றல் பரதவர்களுடைய ஆற்றல் நீங்க தெரிந்து கொள்ளணும். ஒரே வாரம் தான். பொருளாதாரத்துக்கு என்ன செய்ய, பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். உள்ளரங்கு கூட்டமா நடத்தணும், இல்ல பொதுக்கூட்டம் தான், வெளியரங்கு கூட்டமா தான் நடத்தணும், மாநாடா தான் நடத்தணும். பல லட்சம் ரூபாய் செலவாகும். என்ன செய்ய? அப்ப நம்ம சேசன் இருந்தாங்க, எங்களுடைய பெருமதிப்புக்குரிய முன்னிலை வைத்துக் கொண்டிருக்காங்க ஜோ பிரகாசன் இருந்தாங்க, அதான் பாத்துக்கலாம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நம்ம சமுதாயத்தினுடைய தொழிலதிபர்கள் அந்த இதெல்லாம் நாங்க வெளியிட்டுருவோம். முழுக்க முழுக்க பரவன்ட்ட மட்டுமே பணம் வாங்கி இந்த மாநாடு நடத்துறோம். நம்ம சமுதாயத்தினுடைய தொழிலதிபர்கள் மட்டும்தான் பணம் தந்தாங்க. உடனே தந்தா ஆளுக்கு 50,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் எடுத்து தந்தான். நீங்க ஒற்றுமை இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம சரியா பயணிச்சோம்னா நம்ம சமுதாயம் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க. வேற எல்லா அமைப்பையும் சேர்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட குறைந்தது 15 அமைப்பை நாங்க சேர்த்திருக்கோம். அது போக இன்னொரு 5 அமைப்பு நமக்கு வந்திருக்காங்க ஆதரவா. ஒற்றுமை இருக்காதுன்னு சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது, ஒற்றுமை இருக்கு. இந்த சமூகம் ஒற்றுமையான ஒரு சமூகம், ஒற்றை தலைமை என்கில் வாழ்ந்த ஒரு சமூகம்.